கௌதமன் வடிவில் வந்த இந்திரனோடு அகலிகை காமம் கழித்ததும், தவறை உணர்ந்தும் விலகாததும், முனிவன் விரைந்து வந்ததும். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் இந்திரனின் காம மயக்கத்தை கண்டோம் அல்லவா? அகலிகையின் அழகில் மயங்கிய அவன் கௌதம முனிவரை வஞ்சனையால் வெளியனுப்பிவிட்டு அவரே போல் உருக்கொண்டு ஆசிரமத்தினுள் நுழைந்தான். அந்த வஞ்சகச் செயல் அங்கே என்ன விளைவுகளை ஏற்படுத்தியது? வாருங்கள், கம்பர் காட்டும் அந்த சோக அத்தியாயத்தை பார்ப்போம். புக்கு அவளோடும் காமப் புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனள். உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்ன ஓராள் தாழ்ந்தனள் இருப்ப தாழா முக்கணா நனைய ஆற்றல் முனிவனும் முடுகி வந்தான். ஆம், இந்திரன் கௌதம முனிவரின் வடிவைச் சரியாகப் பூண்டு அந்த ஆசிரமத்தினுள் புகுந்தான். அந்த புனிதமான ஆசிரமம் இன்று கலங்கப்படப் போகிறது. புக்கு அவளோடும் காமப் புதுமண மதுவின் தேரல் அவன் அகலிகையின் அருகே சென்றான். தன் கணவன் என்றே அகலிகை நம்பியிருந்தாள். ஆனால் அது வெறும் உடல் இன்பம் மட்டுமல்ல. கம்பர் எவ்வளவு அழகாகச் சொல்கிறார் பாருங்கள். காம புதுமண மதுவின் தேரல் என்று புதியதோர் போதை மதுவின் தெளிவு அது. பிரண்மனை நோக்கும் தீய இச்சைக்கும் கள்ளுக்கும் ஒப்புமை உண்டு. ஒழுக்கத்தையும் நல்லறிவையும் அழிப்பதில் இரண்டும் ஒன்றே என்று கம்பர் இங்கு உணர்த்துகிறார். ஒரு புதிய முன்பின் அனுபவிக்காத தடை செய்யப்பட்ட காமத்தின் சுவையை கல்வெறி போல் பருகினர். அந்த மாய மயக்கத்திற்குள் இருவரும் ஆழ்ந்தனர். ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனள். அப்படி இருவரும் அந்த புதுமண மதுவின் தேரலை சரிசமமாக பருகி அதில் திளைத்து கொண்டிருந்த வேளையில்தான் அகலிகைக்கு ஒரு மின்னல் போல் உண்மை உரைத்தது. தான் கொண்டிருப்பவன் தன் கணவன் கௌதமன் அல்ல என்பதை அவளது உள்ளுணர்வு அவளுக்கு உணர்த்தியது. ஒரு பெண் தன் கணவனின் உடலையும் உள்ளத்தையும் பிரித்தறியும் நுட்பமான உணர்வுகள் உண்டு. அக்கணமே அவள் உணர்ந்தாள். அவள் உணர்வுலகம் அதிர்ந்தது. உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்ன ஓராள் தாழ்ந்தனள் இருப்ப. ஆஹா, இந்த வரியில்தான் கம்பர் அகலிகையின் சரிவையும் அந்த தருணத்தின் பெரும் சோகத்தையும் நமக்கு கண்முன் நிறுத்துகிறார். தான் கொண்டிருப்பது தன் கணவன் அல்ல. இது ஒரு பெரும் தவறு, ஒரு களங்கம், பாவம் என்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் இது தகுதியற்றது, நாம் இதை நிறுத்த வேண்டும் என்று எண்ணி அவள் விலகவில்லை. காமப்போதை அவளை ஆட்கொண்டு விட்டதோ, அல்லது அந்த தவறை உணர்ந்த அதிர்ச்சியிலேயோ ஒருவித மயக்கத்திலேயோ அவள் செயலற்று தாழ்ந்து போனாள். தனது நன்னெறி அறிவை இழந்து அந்த தீய செயலுக்கு தானும் உடந்தையாக இருந்தாள். அடடா, அறம் சருகிய அந்த ஒரு நொடி அவளின் வாழ்வையே தலைகீழாக புரட்டி போடப் போகிறது. தாழா முக்கணான் அநேய ஆற்றல் முனிவனும் முடுகி வந்தான். அந்த வேளையில்தான் விண்ணும் மண்ணும் நடுங்க தவத்தின் அக்னி பிழம்பாய் எதிலும் குறைவில்லாத முக்கண்ணன், ஈசனுக்கு நிகரான ஆற்றல் கொண்ட கௌதம முனிவர் புயல் வேகத்தில் தனது ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து விட்டார். அவர் போனது நடு இரவில். இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வருவது சாத்தியமில்லை என்பதை தன் ஞானத்தால் உணர்ந்தார். ஏதோ வஞ்சகம் நடந்திருக்கிறது என்பதை அவரது தபோபலம் அவருக்கு உணர்த்தியது. அவரது கண்களில் கோபம் கனல் கக்க அவரது கால்கள் ஆசிரமத்தை நோக்கி விரைந்தன. ஆம் அன்பர்களே, இந்திரனின் வஞ்சனை, அகலிகையின் தடுமாற்றம், முனிவரின் சீற்றம் மூன்றும் ஒரு புள்ளியில் வந்து சந்திக்கின்றன. அடுத்து என்ன நிகழும்? தவப்பெரும் சக்தி கொண்ட கௌதம முனிவரின் கண்களில் பட்டதும் இந்திரனுக்கும் அகலிகைக்கும் என்ன நேர்ந்தது? அந்த பெரும் சாபம் எப்படி உதித்தது? அதை அடுத்த பாடலில் கம்பர் நம் கண்முன் விரிப்பார். வாருங்கள், தொடர்வோம்.